ஹாய். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசணும், சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹா, ரஹி, ரஹே வித் ஹே, ஹே, ஹூ. அதாவது இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறாள், அந்த கொண்டிருத்தல் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கான வார்த்தை தான் ரஹா, ரஹி, ரஹே. இது கூட இந்த ஹே, ஹே, ஹூ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், பேசவும் செய்யலாம். அது உங்களுக்கு இந்த 4 சென்டென்ஸ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரஹா, ரஹி, ரஹேன்றது என்னென்னா கொண்டிருத்தல், அந்த ஒரு மீனிங்கு. நெக்ஸ்ட் இங்கே ஹே அப்படின்னு சொல்கிறது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹேவை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது சிங்குலர். இங்கே டாட் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ப்ளூரல், இருக்கின்றன, இருக்கிறார்கள் அப்படின்னு ப்ளூரலாக இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஹேவை யூஸ் பண்ணணும். ஹூ எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கிறேன், நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அங்கே நீங்கள் இந்த ஹூ இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். மே ரோட்டி கா ரஹா ஹூ, அதாவது நான் சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதில் இந்த ரஹான்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ஹூன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே வரும்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் தானே சொல்லுவோம். அப்போ இந்த ஹூன்ற வார்த்தையை போடணும். இந்த மே அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல மாஸ்குலின் சிங்குலர், அதாவது ஆண்பால் ஒருமையாக இருக்குது, அதனால நான் ரஹா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுவே இந்த மே அப்படின்றது ஒரு ஃபெமனைன் சிங்குலர், அதாவது பெண்பால் ஒருமையாக இருந்ததுன்னா ரஹி ஹூ, மே ரோட்டி கா ரஹி ஹூ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வஹ் கர் ஜா ரஹா ஹே, அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான், அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான், அவன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது வஹ் அப்படின்றது அவன் அப்படின்றது சிங்குலர் தான். அவன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்குலின் சிங்குலர், ஆண்பால் ஒருமை, அதனால் ரஹா ஹே, இந்த ஹேவும் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இந்த வஹ்ன்றது அப்படின்றது அவன், அவள், அது இந்த மூணுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுவே அவள் அது ஷீயாக இருந்ததுன்னா ரஹி ஹே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வே அக்பார் பட் ரஹே ஹே, அவர்கள் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ப்ளூரல் இல்லையா? அப்போ அது மாஸ்குலின் ப்ளூரல். இங்கே வே அவர்கள் அப்படின்றத நான் மாஸ்குலின் ப்ளூரலாக கொடுத்துருக்கேன், அதனால் ரஹே ஹே, இந்த ஹேவும் டாட் வச்சுருக்கு, இதுவும் ப்ளூரலில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், லடுக்கியா கர் மே பட் ரஹி ஹே, பெண்கள் வீட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே லடுக்கியா அப்படின்றது ப்ளூரல், அதனால் நான் ப்ளூரலாக இருந்தால் இங்கே ரஹே சொல்லியிருக்கேன், இங்கே ஏன் ரஹி சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் ப்ளூரலுக்கு மட்டும்தான் நீங்கள் ரஹே யூஸ் பண்ணணும். அதுவே ஃபெமனைன் ப்ளூரலாக இருந்ததுன்னா நீங்கள் ரஹி தான் யூஸ் பண்ணணும். ஃபெமனைன் சிங்குலராக இருந்தாலும் ரஹி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஹே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுவே இங்கே லடுக்கியா, இதுக்கு பதில் லடுக்கி அப்படின்னு இருந்ததுன்னா ரஹி ஹே, இந்த ஹேக்கு பதில் இந்த ஹே. இது சிங்குலர் இல்லையா? டாட் இல்லாததை நம்ம யூஸ் பண்ணோம் ஃபார் ரைட்டிங், எழுதுறதுக்காக. பேசும்பொழுது அது அதில் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு தெரியாது. பேசும்பொழுது லடுக்கியா கர்மே பட் ரஹி ஹே, படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபெமனைன் சிங்குலராக இருந்ததுன்னா ரஹி போட்டு நீங்கள் இந்த ஹேவும் சிங்குலரில் போடணும். இங்கே ப்ளூரலில் இருக்குது, ஃபெமனைன் ப்ளூரலாக இருக்கிறதால இங்கே என்ன போட்டிருக்கேன், ரஹி போட்டு இந்த ஹேவும் ப்ளூரலில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிங்குலராக மாஸ்குலின் சிங்குலராக இருந்ததுன்னா ரஹா, மாஸ்குலின் ப்ளூரலாக இருந்ததுன்னா ரஹே, ஃபெமனைன் சிங்குலராக இருந்ததுனாலும் ரஹி, இந்த ஹே மட்டும் சிங்குலரில் வரும். ஃபெமனைன் ப்ளூரலில் இருந்ததுன்னா ரஹி ஹே ப்ளூரலில் இருக்கும். அவ்வளோதான். மே வந்ததுன்னா நீங்கள் இந்த ஹூ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். மே வரும்பொழுது ஹூ எப்பயுமே சேஞ்ச் ஆகாது ப்ரெசண்ட்டில். ஓகே, ப்ரெசண்ட் டென்ஸில் இந்த ரஹா அப்படின்றது மட்டும், இந்த மேன்றது ஆணாக இருந்ததுன்னா ரஹா, பெண்ணாக இருந்ததுன்னா ரஹி. ஓகே.